வணக்கம். இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக அறிவு பயணம். இன்னைக்கு நாம ஓஷோவோட சில பதில்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தகவல் அல்ல, அன்பு, அறிவு, அப்புறம் வாழ்க்கை பத்தின நம்ம பொதுவான புரிதல்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கற மாதிரி இருக்கும். ஆமா, நிச்சயமா. இந்த கருத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை நமக்கு காட்டுது. இதெல்லாம் பதில்களை விட அதிகமா கேள்விகளை எழுப்பலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, அந்த மூலங்கள்ல இருக்கிற வாதங்களை அப்படியே எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு தரதுதான். சொல்லப்போனா, மேலோட்டமா பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ள போய் யோசிக்கிற ஒரு முயற்சி இது. அருமை. சரி, அப்போ அந்த ஆழத்துக்கு போலாமா? முதல் கேள்வி, அன்பை விட விழிப்புணர்வு உயர்ந்ததா? இது நிறைய பேர் மனசுல இருக்கும். மூலம் என்ன சொல்லுது இதுக்கு? இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. மூலம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மலையோட உச்சியில எல்லாமே ஒண்ணுதான். அன்பு, விழிப்புணர்வு, உண்மை எல்லாம் அங்க ஒன்னா சேர்ந்துடும். ஆனா நாம சாதாரணமா இருக்கிற அந்த அறியாமைங்கிற பள்ளத்தாக்குல அது தனித்தனியா தெரியுது. அங்கதான் நாம எதை விட எது பெருசுன்னு ஒப்பிட்டு பார்க்கறோம். ஓ, அந்த பள்ளத்தாக்கு சிகரம் ஓமை நல்லா புரிய வைக்குது. அன்பிலேயே கூட பல நிலைகள் இருக்குன்னு மூலம் சொல்லுது இல்லையா? ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். கீழ்த்தட்டுல பாத்தீங்கன்னா, அன்பு பெரும்பாலும் காமத்தோட கலந்திருக்கு. உடல் ரீதியா ஒரு கெமிக்கல் மாதிரி. அதுல அன்பு கொஞ்சம்தான். மீதி பொறாம, கோபம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா மேல போக போக அதோட தன்மை மாறிக்கிட்டே வரும். அது ஒரு உளவியல் லெவலுக்கு போகும். இன்னும் மேல போனா அது ஆன்மீகமா மாறிடும். புத்தர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் தெரிஞ்ச அன்பு அது. பிரார்த்தனைங்கிறது அதோட உச்சகட்ட வெளிப்பாடு. சரி, அப்போ விழிப்புணர்வுக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு? ஒண்ணு மற்றதை விட உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாதா? அங்கதான் விஷயம் இருக்கு. மூளை என்ன சொல்லுதுன்னா, நீங்க விழிப்புணர்வு பாதையில போனீங்கன்னா அதோட கடைசி விளைவு அன்பா இருக்கும். அதே மாதிரி அன்பு வழியில போனீங்கன்னா அதோட முடிவுல விழிப்புணர்வு வரும். இது ரெண்டும் பிரிக்கவே முடியாதது. ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. தூய விழிப்புணர்வு அன்பா போக்கும், தூய அன்புல விழிப்புணர்வு வெளிச்சம் வரும். அதனால உச்ச நிலையில எது பெருசுன்னு கேள்வியே இல்ல. ஆஹா, அப்போ பள்ளத்தாக்குல வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் சிகரத்துல ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒரு முக்கியமான நுட்பம். இந்த உள் அனுபவம்ங்கிற கருத்து அடுத்த கேள்வியோட நல்லா இணையுது. அதாவது, வேதங்கள் மாதிரி நூல்கள்ல இருக்கிற அறிவு ஏன் உண்மையை கண்டுபிடிக்க உதவாது? மிகச் சரியா சொன்னீங்க. ஏன்னா மூலம் அறிவை கடன் வாங்கினதா பாக்குது. அது வெளியேந்து வர்றது. அதுல உயிர் இல்ல. ஆனா உண்மைங்கிறது நேரடி அனுபவம். அது உங்களுக்குள்ள இருந்து வர்றது. அது உயிருள்ளது. வேதங்கள் மற்ற நூல்கள் எல்லாமே உண்மையை பத்தின விளக்கங்கள், வார்த்தைகள் தான். ஒரு ஏரியில தெரிகிற நிலாவோட பிம்பம் மாதிரி. ஆமா, அந்த பிம்பத்தை பிடிக்க ஏரியில குவிச்சா ஒன்னும் கிடைக்காது, பிம்பமும் போயிடும். அதேதான். அது மட்டும் இல்ல, காலப்போக்குல இந்த நூல்கள் மேல நிறைய பேர் விளக்கம் எழுதுவாங்க. உரைகள், வியாக்கியானங்கள்னு சொல்றோம்ல, அது ஒரு பெரிய சிக்கலாயிடும். ஆமா, அப்ப நாம படிக்கிறது மூலக்கருத்தா இல்ல விளக்கங்களோட தொகுப்பான்னு தெரியாது இல்லையா? அதே பிரச்சனை தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பார்வையை சேர்ப்பாங்க. அப்புறம் மதங்கிறது சயின்ஸ் மாதிரி புறவையான அறிவு இல்ல. அது அகவயமானது, தனிப்பட்ட அனுபவம். அத வார்த்தையில எப்படி பிடிக்க முடியும்? ஓஹோ, அதனாலதான் கற்றத மறக்கணும் அப்படிங்கறாங்களா? ஒரு குழந்தை மாதிரி எதுவுமே தெரியாம அணுகணும்னு. ஆமா, மூலம் என்ன சொல்லுதுன்னா, அறியாமைதான் மிக நெருக்கமானதுன்னு. ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த அறிவு அது ஒரு தடையா மாறிடுது. அது சில முன்முடிவுகளை நமக்குள்ள உருவாக்கிடுது. அந்த பாரத்தோட உண்மையை தேடினா அது கிடைக்காது. ஆனா எந்த முன்முடிவும் இல்லாம மனசை திறந்து வச்சு அமைதியா அணுகும்போது அந்த ஆஹா இதுதான் அப்படிங்கிற அனுபவம் வரும். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. அறிவை கறிவிடணும்னா அப்போ குரு எதுக்கு? குருவோட முக்கியத்துவத்தையும் மூலம் சொல்லுதே. நல்ல கேள்வி கேட்டீங்க. குருவோட வேலை அறிவை கொடுக்கறது இல்ல. நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த கடன் வாங்கின அறிவை அதை கைவிடுறதுக்கு உதவுறது தான். அந்த அறிவுத்திரையை விலக்கி நம்மளோட உண்மையான இயல்பை நாம நேரடியா பார்க்க வழிகாட்டுறது. செத்துப்போன அறிவை வச்சுக்கிட்டு உயிருள்ள உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது முடியாது. சரி, இந்த உண்மையை நோக்கிய பயணம் எல்லாருக்கும் ஒரே வேகத்துல நடக்கிறதில்லையே. சில விஷயங்களை புரிஞ்சுக்க ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? இதுதான் அடுத்த கேள்வி. மூலம் என்ன பதில் சொல்லுது? இதுக்கு மையமா இருக்கிறது நம்மளோட அந்த நான்கிற உணர்வு. அதாவது அகங்காரம், ஈகோன்னு சொல்றமே அது. குறிப்பா நாம வாழ்க்கையில ஜெயிச்சது நம்ம அறிவு, திறமை, இதிலிருந்து அந்த ஈகோ ரொம்ப பலமாயிடுது. அது ஒரு பெரிய தடையா நிக்குது. அதை உடைக்கிறது சுலபம் இல்ல.
அதுக்கு டைம் எடுக்கும். ஆமா, அந்த பங்குஜான்னு ஒரு எழுத்தாளர் கதை வருமே, அவங்களுக்கு கழிவறைய சுத்தம் செய்யற வேலை கொடுத்தாங்களாம். இது அகங்காரத்தை உடைக்கிற ஒரு வழிமுறைன்னு மூலம் சொல்லுது இல்லையா? ஆமா, அது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். சமூகத்துல நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப கீழானதா நினைக்கிற ஒரு வேலையை கொடுக்கும்போது அது நேரா ஈகோ மேல தாக்குது. சில சமயம் குருவோட செயல்கள் வெளியிருந்து பார்க்க கொஞ்சம் குரூரமா தெரியலாம், ஆனா அதோட நோக்கம் கருணையா இருக்கலாம். அந்த அகங்காரத்தை உடைச்சு உண்மை பக்கமா நகர்த்துறதுக்கு. ம் பல பிறவிகளா தூங்கிட்டு இருக்கோம். அதோட ஒப்பிட்டா இந்த பிறவியில சில வருஷங்கள்ங்கிறது கூட வேகம்தான் அப்படின்னு மூலம் ஒரு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு வகையில அப்படிதான். வசந்த காலத்துல முதல்ல ஒரு பூ பூக்கும், அப்புறம் ஆயிரக்கணக்கில் பூக்கும்னு ஒரு ஓம சொல்லுவாங்க. அந்த முதல் புரிதல் வர கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா அது வந்துட்டா மத்ததெல்லாம் வேகமா நடக்கும். அதே சமயம் நம்ம சரியான பாதையில இருக்கோமாங்கிறதும் முக்கியம். அந்த சர்ஜனா இருந்துட்டு டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டவரோட கதை மாதிரி தப்பான வழியில வாழ்க்கையை வீணாக்க கூடாது. நம்ம உண்மையான விருப்பம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதும் இந்த பயணத்தோட ஒரு பகுதி தான். சரி, இந்த தனிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமூக அளவுல பார்க்கும்போது மதங்கள் ஏன் பெரும்பாலும் வேலைய, உலக வாழ்க்கைய ஒரு மாதிரி நெகட்டிவா பாக்குது? இது 4வது கேள்வி. இது நிறைய பேர் கவனிச்சிருப்போம். இதுக்கு மூலம் சொல்ற விளக்கம் என்னன்னா, புத்தர் மாதிரி ஞானிகளோட போதனைகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது தான். அவங்க கண்டிச்சது நம்மளோட போலித்தனமான ஒரு மெக்கானிக்கல் மாதிரி இருக்கிற வாழ்க்கைய, விழிப்புணர்வு இல்லாம வாழறத. ஆனா பின்னாடி வந்தவங்க அத மொத்த உலக வாழ்க்கையுமே தப்பு அப்படின்னு மாத்திட்டாங்க. இது ஆச்சரியமா இருக்கே. இப்போ இயேசு, உபநிடத ரிஷிகள், மகாவீரர், புத்தர் இவங்க எல்லாருமே வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுது. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ண மதங்கள் ஏன் இப்படி வாழ்க்கை எதிர்மறையா மாறுச்சு? இது மனுஷ இயல்புன்னு சொல்லலாம். மக்கள் அவங்களோட புரிதல் அளவுக்குத்தான் ஞானிகளோட வார்த்தைகளை எடுத்துக்க முடியும். குர்ஜீஃப்னு ஒரு ஞானி இருந்தாரு. அவரோட போதனைகளை அவரோட சீடர் ஊஸ்பென்ஸ்கி ஒரு புக்கா போட்டார். அதுக்கு பேரு அறியப்படாத போதனையின் துண்டுகள். முழு போதனையும் புரிஞ்சுக்க முடியல, துண்டுகளா தான் கிடைச்சதுன்னு அவரே சொல்றார். இந்த மாதிரி முழுமையில்லாத புரிதல் தான் தப்பான விளக்கங்களுக்கு காரணம். ஓ, வாழ்க்கை ஒரு தண்டனை, போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்காக இங்க கஷ்டப்படுறோம்னு ஒரு கருத்து பரவலா இருக்குல்ல, அதுவும் இதுக்கு காரணமா இருக்குமோ? நிச்சயமா. வாழ்க்கை ஒரு ஜெயில் மாதிரி, சைபீரியா இல்ல அந்தமான் மாதிரி அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா மூலம் இது சுத்தமா மறுக்குது. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம், தண்டனை கொடுக்கிற இடம் இல்ல. நாம கத்துக்க, வளர, இன்னும் விழிப்புணர்வோட வாழ கிடைச்ச ஒரு பரிசு இது. இந்த பூமி கடவுளோட ஒரு அற்புதமான படைப்பு. வாழ்க்கைய வேண்டான்னு சொல்றது கடவுளையே வேண்டான்னு சொல்ற மாதிரி தான்னு மூலம் சொல்லுது. வாழ்க்கை ஆன்மீகமானது. சரி, இந்த வாழ்க்கைய மறுத்தல்ங்கிற கருத்து அடுத்த கேள்வியோட தொடர்புடையதா தெரியுது. அதாவது சில நாடுகள் இல்லனா சில குழுக்கள் தங்கள மத்தவங்கள விட ஆன்மீகத்துல பெரிய ஆளுங்களா நினைச்சுக்கிறது. குறிப்பா 5வது கேள்வி, இந்தியர்கள் ஏன் தங்கள மத்தவங்கள விட ரொம்ப ஆன்மீகவாதிகள்னு நினைக்கிறாங்க? மூலம் இதை எப்படி பார்க்குது? மூலம் சொல்ற பார்வை கொஞ்சம் நேரடியானது. சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம் கேட்க. அதோட வாதம் என்னன்னா, மத்த துறைகள்ல, குறிப்பா பொருளாதாரம், டெக்னாலஜில பின்தங்கி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத இந்த ஆன்மீகத்துல பெருமைப்பட்டுக்கிறது ரொம்ப சுலபம். அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்ல பாருங்க. ஓ, அப்போ ரொம்ப காலமா இருக்கிற வறுமை, கஷ்டம் இதையெல்லாம் நியாயப்படுத்தவும் இது ஒரு வழியா பயன்படுதுன்னு மூலம் சொல்லுதா? ஆமா, வறுமையே ஒரு ஆன்மீக தகுதியா மாத்திடுறது. துறவியா, ஏழையா இருந்தாதான் அவர் உண்மையான ஆன்மீகவாதின்னு ஒரு கருத்தை உருவாக்குறது. உடம்ப வருத்துக்கிறது, பட்னி கிடக்கிறது எல்லாம் பெரிய ஆன்மீக சாதனம் மாதிரி பார்க்கறது. கெய்ஸ்லிங் மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட இந்தியாவுல வறுமையும் உடம்பு சரியில்லாம இருக்கிறதும் ஆன்மீகத்துக்கு தேவைங்கிற மாதிரி பார்க்கறாங்கன்னு கவனிச்சிருக்காங்க. ம் அப்போ ரொம்ப காலமா வெயில், குளிர், பட்டினி இதையெல்லாம் தாங்குற சக்தி, சகன் சக்தி, அதையும் ஒரு ஆன்மீக மேன்மையா நினைக்கிறதும் இதுல சேருமா? அதேதான். இது ரொம்ப நாள் பழக்கத்துல வந்த ஒரு சகிப்புத்தன்மை தான். ஆன்மீக விழிப்புணர்வுல வந்தது இல்லேன்னு மூலம் சொல்லுது. ஜைன துறவிகள் குளிக்காம இருக்கிறது, பல் தேய்க்காம இருக்கிறது, தலைமுடிய கையால பிடுங்கிறது, இதெல்லாம் கூட ஒரு பெரிய ஆன்மீக மேன்மையா பார்க்கறதையும் இது விமர்சிக்குது. அந்த நரமாமிச கிராமத்து நகைச்சுவை மாதிரி இந்தியரை சுத்தம் செய்யறது கஷ்டம்னு சொல்றது இந்த மனப்பான்மையை கிண்டல் பண்றதா இருக்கலாம். அப்போ எந்த நாடும் ஆன்மீகமானது இல்ல, தனி மனுஷங்க தான் ஆன்மீகவாதிகள். இதுதான் மூலத்தோட முடிவா? சரியா சொன்னீங்க. ஆன்மீகங்கிறது உலக பொதுமானது.
சீனா, எகிப்து, ஜெருசலேம்னு எல்லா இடத்துலயும் ஆன்மீகம் மலர்ந்திருக்கு. ஆனா அறியாமையாலையும் ஒரு குறுகிய மனப்பான்மையாலையும் மக்கள் அவங்க வட்டத்துக்கு வெளியே இருக்கிற ஆன்மீகவாதிகளை ஏத்துக்கறதில்ல. இது கொஞ்சம் வருத்தமான நிலைமை தான். இந்த குழு மனப்பான்மை இல்லனா ஸ்டீரியோடைப் பத்தின கருத்து அடுத்த கேள்விக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். 6வது கேள்வி. யூதர்களோட பணத்தாசை பத்தின ஒரு பொதுவான கருத்து இருக்கே, அது எங்க இருந்து வருது? பேராசைக்கு என்ன காரணம்னு மூலம் சொல்லுது? மூலம் பேராசைய அன்பில்லாமையும் பயத்தோடையும் இணைக்குது. குறிப்பிட்ட யூதர்களோட வரலாற்றை பார்த்தா அவங்க பல 100 வருஷமா நிரந்தரமான நாடு, பாதுகாப்பு இல்லாம சொத்துக்களை இழந்து பயங்கர பயத்துல வாழ்ந்திருக்காங்க. அதனால சுலபமா எடுத்துட்டு போகக்கூடிய எங்க போனாலும் செல்லுபடியாகிற பணத்தை அவங்க நம்பி இருக்கலாம். இந்த பயம் அவங்கள பணத்து மேல ஒரு அதிக பற்றுதல் கொள்ள வச்சிருக்கலாம். ஆனா இது யூதர்களுக்கு மட்டுமான குணம் இல்லன்னு மூலம் சொல்லுதே. நிச்சயமா இது எல்லா மனுஷங்க கிட்டயும் இருக்கிற ஒரு குணம். இந்தியாவிலே பாருங்க, மார்வாரிகள், ஜெயினர்கள் இவங்களும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அளவுல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா குணம் ஒண்ணுதான். அதே சமயம் மூளை யூதர்களோட அந்த உலகியல் தன்மையை பாராட்டுது. அதாவது இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில ஆழமா இருக்கிறது. உண்மையான ஆன்மீகம் பூமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதை ஏத்துக்கணும். ஓஹோ, அப்போ பணமே தப்பில்ல, அது மேல நாம வைக்கிற அந்த பற்றுதல் தான் தப்புன்னு சொல்றீங்களா? ஆமாம், பணங்கிறது ஒரு கருவி, ஒரு சக்தி. அது ஒரு ஓட்டம். கரன்சிங்கிற வார்த்தையே ஓட்டத்தை குறிக்குது. அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தேக்கி வைக்கிறது, பிடிச்சு வச்சுக்கிறது தான் தப்பு. ஓடுற பணம் பல பேருக்கு பயன்படும், அதோட மதிப்பும் கூடும். ஒரு 10 ரூபா நோட்டு பலகை மாறுற மாதிரி. யூதர்களுக்கு பணத்தை பயன்படுத்த தெரியும்னு மூலம் சொல்லுது. பேராசைங்கிறது பணத்து மேல உள்ள வெறி. அது யார்கிட்ட இருந்தாலும் தப்புதான். யூத அம்மாக்கள் அவங்க பசங்களோட தொழிலை பத்தி பேசுற ஜோக்ஸ் இந்த போக்க காட்டுறதா இருக்கலாம். சரி, பணத்தை பத்தின பார்வையிலிருந்து இப்ப ஒழுக்கத்தை பத்தின பார்வைக்கு வருவோம். 7வது கேள்வி, பாலியல் சம்பந்தப்பட்ட ஒழுக்கத்தோட எதிர்காலம் பத்தி. இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கலாம். மூலம் என்ன சொல்லுது? மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது. பாலியலை மட்டுமே மையமா வச்சிருந்த அந்த பழைய காலத்து ஒழுக்கத்துக்கு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அந்த ஒழுக்கம் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விஷயங்களை, உண்மை, நேர்மை, கருணை, தியானம் இதெல்லாம் விட்டுட்டு செக்ஸ் விஷயத்தை மட்டும் வச்சு ஒருத்தரை எடை போட்டுருச்சு. அதாவது ஒருத்தர் பாலியல் விதிகளை ஃபாலோ பண்ணா நல்லவர், மீறினா கெட்டவர்னு ஒரு குறுகிய பார்வை. இது மாறணும்னு சொல்லுதா? ஆமா, இந்த ஒரே விஷயத்த மட்டும் பார்க்கற ஒழுக்கம் செத்து போச்சு, இல்லனா செத்து போகணும்னு மூலம் சொல்லுது. பாலியல்ங்கிறது ஒரு சாதாரண உயிரியல் விஷயம். அது ஒரு விளையாட்டு மாதிரி சந்தோஷமா 2 பேர் எனர்ஜியை பரிமாறிக்கிற ஒரு விஷயமா பார்க்கணும். அதுல கட்டாயமோ துன்புறுத்தலோ இல்லனா சமூகம் அதுல தலையிடக்கூடாது. எதிர்காலத்துல பாலியல் மேல உள்ள பார்வை எப்படி இருக்குன்னு மூல சொல்லுதா? குறைவான தீவிரம், அதிக சந்தோஷம், நட்புணர்வோட இருக்கணும்னு சொல்லுது. முன்னாடி பாலியல் மேல ஏத்தி வச்ச அந்த பயங்கர முக்கியத்துவமும் தீவிரமும் தான் பொறாம, உரிமை கொண்டாடுறத மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளுக்கு காரணம். பாலுணர்வை சர்வசாதாரணமா ஏத்துக்கிட்டு அது மேல இருக்கிற அந்த தீவிரத்தை குறைக்கும்போது